இன்றைக்கு கருட பஞ்சாசத்திலே 23வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே அமிர்த அபகரணத்துக்காக கருடன் யுத்தத்துக்கு போகும்போது அவருக்கு ஏற்பட்டிருந்த வேகம், இந்த வேகத்தை வர்ணிக்கிறார். முதலிலே ஆச்சாரிய வந்தனத்துடன் ஆரம்பிப்போம். நாராயண குரும் ஞான வாராஷி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர்நித்யம் ஆராதிதஹயானனः ஸ்ரீமதே நாராயண தாதயாத்ய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. முதலில் ஸ்லோகத்தை வாசிப்போம். அஸ்தவ்யோமாந்தமந்தர்ஹித நிகில ஹரிமண்டலம் சண்டபாஹோ லுண்டாகைரியைரகாண்டே ஜகதகிலமிதம் சர்வரி வர்வரீதி ப்ரேங்கோலத் ஸ்வர்ககோலஹ ஸ்கலதுடுநிகர ஸ்கந்தபந்தான் நிருந்தன்மே ரம்மோபிஸ்தைர்மதம்மோ ஹரது தரளித பிரம்மசத்மா கருத்மானே. கருத்மான் கருடன் அவருடைய ரம்மோபிஹி ரம்மஸ்களாலே, ரம்மஸ் என்றால் வேகம், வேகங்களாலே என்னென்ன பண்ணினார் என்றால், இந்த வேகத்தினாலே சொர்க்கலோகத்திலே அவர் பண்ணின காரியங்கள், அந்த வேகங்கள் பண்ணின காரியங்கள் அஸ்தவ்யோமாந்தம் என்று ஒன்று, அந்தர்ஹித நிகில ஹரின் மண்டலம் என்று ஒன்று, சண்டபானோஹோ லுண்டாக்கங்களான வேகங்கள் என்பது மூன்றாவது, அபாண்டே ஜகதகிலமிதம் சர்வரி வர்வரீதி என்று நாலாவது, பிரேங்கோலத் ஸ்வர்ககோலஹா என்று ஐந்தாவது, ஸ்கலதுடு நிகர ஸ்கந்தபந்தான் நிருந்தன் என்பது ஆறாவது, தரளித பிரம்ம சத்மா என்பது ஏழாவது. இந்த 7 நிகழ்வுகளையும் வேகங்களுடைய நிகழ்வுகளாக சிலவற்றை பிரித்து, அந்த வேகம் கொண்ட கருத்மானுடைய நிகழ்வுகளாக சிலவற்றை பிரித்திருக்கிறார். வாஸ்தவத்திலே கருத்மான் பண்ணின காரியங்களாக சொன்னது கூட அந்த வேகங்களை கொண்டு பண்ணின காரியங்களாக இருப்பதாலே இந்த ஸ்லோக வாக்கிய விநியாசம் பிரித்திருந்தாலும் கூட இந்த 7யுமே வேகத்தின் விளைவுகளாக நாம் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது மேலாக அர்த்தத்தை பார்த்துக் கொள்வோம். அஸ்தவ்யோமாந்தம் எல்லாம் அந்த வேகத்தினாலே அல்லோல கல்லோலப்பட்டு போச்சு. வியோமாந்தம் என்றால் ஆகாசத்தினுடைய முடிவு, விளிம்பு, அது கூட அஸ்தமாகிவிட்டது, ஆக்கிராந்தமாகிவிட்டது. இந்த வேகம் வந்து ஆகாசத்தினுடைய விளிம்பு பகுதிகளை எல்லாம் தள்ளி போட்டு விட்டது. அந்தர்ஹித நிகில ஹரி மண்டலம், ஹரித் என்றால் திசைக்கு பெயர், கிழக்கு மேற்கு என்றெல்லாம் சொல்கிறோமே அது. ஹரின் மண்டலம் நிறைய திசைகள் இருக்கின்றன. கிழக்கு மேற்கு தவிர வடகிழக்கு வடமேற்கு என்றெல்லாம் இருப்பதை பார்த்தால் நாம் 4 திசைகள் 8 திசைகள் 10 திசைகள் என்று சொல்வது வழக்கம். பெயர் இல்லாத ஒவ்வொன்றும் கிழக்குக்கும் வடகிழக்குக்கும் நடுவில் ஒரு திசை போட்டால் அது கூட ஒரு திசைதான். ஹரின் மண்டலம் திசைகளுடைய சமூகங்கள் இருக்கின்றனவே. நிகிலம் எல்லாமே அந்தர்ஹித அந்தர்தானமாகிவிட்டது என்றால் மறைந்து போய்விட்டது. எந்த திக்கு எந்த பக்கத்திலே இருக்கிறது என்று எனக்கு புரியாமல் போய்விட்டது. ஜனங்களுக்கெல்லாம் அப்படி ஆனதற்கு காரணம் இந்த கருடனுடைய வேக காரணமாக வானிலையிலேயே வானத்திலேயே ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக திக்குகள் கூட பிறழ்ந்து போய்விட்டன. சண்டபானோருண்டாகை, சண்டபானு என்று சூரியனுக்கு பெயர்.
உஷ்ணமான கரத்தை கிரணங்களை கொண்டிருக்கிற காரணத்தினாலே அந்த பெயர். அந்த சூரியனை திருடுகின்றனவாம் இந்த வேகங்கள். ருண்டாக்கா என்கிற பதம் திருடர்களுக்கு பெயர். இங்கே கவி நயத்துக்காக சூரியனை திருடுவதாக சொல்லுகிறார். என்ன கருத்து என்றால், சூரியனை காணோம். கருடனுடைய வேகம் அதிகமான பிறகு சூரியன் இருக்க வேண்டிய சூரியனையே காணோம். அந்த வேகத்தின் விளைவாக அவன் எங்கே போனானோ தெரியவில்லை. அதனாலே அதை சொல்வதற்கு சூரியனுடைய திருடர்களாக இந்த வேகங்கள் வந்துவிட்டது, சூரியனையே திருடினதாக. காண்டே இதெல்லாம் அகாண்டே ஏற்பட்டது. அகாண்டே என்றால் காண்டம் என்றால் காலம், அகாண்டே என்றால் அகாலத்திலே ஏற்பட்டது. சூரியனை காணாத காலமும் இருக்கும். ஆனால் சூரியனை காண வேண்டிய காலத்திலே காணவில்லை என்றால் அது அகாண்டே. அகாண்டே என்பதற்கு இன்னொரு அர்த்தம் திடீரென்று எதிர்பார்க்காத சமயத்திலே, சற்று முன் சூரியன் இங்கே இருந்தால் நடுவானத்திலே தான் இருந்தால் இப்பொழுது காணோமே என்று சொல்லும்படியாக அகாண்டத்திலே அந்த நிகழ்ச்சி நடந்தது. திடீரென்று நடந்தது, எதிர்பார்க்காமல் நடந்தது. பிறகு என்ன ஆகிற்று? சூரியன் காணவில்லை என்றால் ஜகதகிலமிதம் ஷட்வர்வர்வர்வீதி, இந்த முழு ஜகத்தையும் ராத்திரி வேளை வந்து இருட்டோடு கூட சூழ்ந்து கொண்டது. முழு ஜகத்திலேயும் ராத்திரி வருவது என்பது நடக்காது. சூரியன் எந்த திக்கிலே இருக்கிறானோ அந்த பாதியில் பகலும், அதற்கு எதிர்பாதியில் ராத்திரியும் தான் பூமியிலே வருவது வழக்கம். ஆனால் இப்பொழுது கருடனுடைய வேகம் காரணமாக சூரியன் காணாமல் போன அந்த காலத்திலே அகிலம் ஜகத்து, இந்த பூமண்டலத்தினுடைய 2 வரைபட்ட பகுதிகளுமே கூட இருட்டு சூழ்ந்து கொண்டு விட்டது. பூமியில் தான் இப்படி என்றில்லை. கருடன் இப்பொழுது சொர்க்கலோகத்துக்கு அல்லவா போயிருக்கிறார். இங்கே என்ன ஆயிற்று என்றால், அங்கே போனதான் இருக்கிறது. அந்த சொர்க்கம் என்கிற அந்த லோகமும் ஒரு கோளம் தான். லோகங்கள் எல்லாம் அமைந்தவை. அது ஊஞ்சல் கொண்டிருந்தது. ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தது என்றால் ஒரு இடத்தில் நிற்காமல் இங்குமா அசங்கி கொண்டிருந்தது. ஏன் அப்படி ஊசல் ஆடுகிறது இந்த ஸ்வர்க்க கோலம் என்றால், கருடனுடைய அப்படி அந்த கோலத்தையே நகர்த்துகிறது என்ற காரணத்தாலே ஊஞ்சல் ஆடுகிறது. அங்கே வானத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குமே, அவை என்ன ஆகின என்றால், உடு என்றால் நட்சத்திரம், உடுநிகர் என்றால் நட்சத்திரத்தினுடைய சமூகம் கூட்டம். அது ஸ்கலது, இடறி போயிற்று. சில சமயங்களிலே நாம் நடக்கும் போது அடி இடறுகிறது அல்லவா, அது போல அந்த நட்சத்திரங்கள் தங்கள் மார்க்கங்களிலே சஞ்சரிக்கும் போதே அவற்றுக்கு இடரல் ஏற்படுகின்றன இந்த வேகம் காரணமாக. ஆகாசத்திலே அந்தந்த கிரகங்களும் அந்தந்த நட்சத்திரங்களும் அவ்வவற்றுக்குரிய மார்க்கத்திலே செல்வதற்கு சில அடிப்படை விதிமுறைகள் இருக்கின்றன. அவை ஏன் அப்படி போகின்றன என்றால், அதற்கு பரஸ்பர ஆகர்ஷண சக்தி முதலிய காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை தான் ஸ்கந்தபந்தங்கள் என்கிறார். அதற்கு அடியில் ஏற்படுகிற கட்டு, எதாலே அதை கட்டி வைத்திருக்கிறது? இந்த விதிமுறைகளாலே. அந்த விதிமுறைகள் என்னென்ன என்று நமக்கு வானவியல் என்கிற சாஸ்திரத்திலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது கருட வேகமானது என்ன பண்ணிட்டு, அந்த விதிமுறைகள் இருக்கிறதே, ஸ்கந்த பந்தங்கள், விதிமுறைகளாலே ஏற்பட்ட கட்டுப்பாடுகள், அவற்றையே நிருந்தன் தடுத்து விட்டார் கருடன். இப்பொழுது கருடன் தடுத்ததாக இருக்கிறது. இதற்கு கருடனுடைய வேகங்கள் பண்ணின காரியங்கள் கடைசியிலே வித்தியாசம்
விளைவுகளிலே அதிகமாக கிடையாது. வேகங்கள் மூலமாக கருடன் சந்த பந்தங்களை எல்லாம் தெரிந்து விட்டார். தரளித பிரம்ம சத்மா. பூலோகத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தோம், ஸ்வர்கலோகத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தோம். அதற்கும் மேலாக லோகங்கள் உண்டு. கடைசியிலே இருக்கிற லோகத்துக்கு சத்திய லோகம் என்று பெயர். அங்கே பிரம்மா அதிபதியாக இருக்கிறார். அந்த பிரம்ம சத்மா இருக்கிறதே, பிரம்மாவுடைய பவனம் வீடு, அது கூட தரளிதமாயிற்று, அசங்கிற்று. அந்த லோகமே சஞ்சலமாயிற்று, இங்கும் அங்குமாக அசங்கியது. ஏன்? கருடனுடைய வேகங்கள் காரணமாக. அப்படி தரளித பிரம்மசத்மம் தரளிதமாகும்படியாக இருந்தவர் தரளித பிரம்மசத்மா. அவர் யார் என்றால் கருடன். அவரிடம் இந்த கருட பச்சாசத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அவருடைய பராக்கிரமம் பிரசத்தையெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியிலே நமக்கு என்ன வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை பண்ணுவோமே. இந்த ஸ்லோகத்திலே என்ன பிரார்த்தனை என்றால், மதம் மோஹரது, என்னுடைய பாவங்களை அவர் அறிக்க வேண்டும், ஹரணம் பண்ண வேண்டும், நீக்க வேண்டும், போக்கடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை. எப்படிப்பட்ட கருடன் தன்னுடைய வேகங்களாலே இவ்வளவு அற்புத சாதனைகளை எல்லாம் நிகழ்த்தி காட்டின அந்த கருடனானவர் என்னுடைய பாவத்தை போக்கடிக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துக்கு பதத்துக்கு பதம் அர்த்தம் பார்த்து விட்டோம். இனி இதில் இருக்கிற சுவாரஸ்யங்களை எல்லாம் ரசிக்க போகிறோம். சுவாமி கருடனுடைய வேகத்தினாலே ஆகாயமே இடிந்தது. இங்க என்ன பதம் இருக்கிறது? அஸ்தம் வியோமாந்தம் என்று இருக்கிறது. வியோமா என்பதுதான் ஆகாயம். அது அஸ்தா என்பதற்கு நாம் அர்த்தம் சொல்லும் பொழுது தள்ளப்பட்டது, ஆக்கிரமிக்கப்பட்டது என்றெல்லாம் சொன்னோம். பதத்துக்கு பதம் அப்படியே அர்த்தம் எழுத வேண்டும் என்று கிடையாது. எந்த வார்த்தையை போட்டால் தமிழிலே தமிழ் வாசித்தவர்களுக்கு சுலபமாக புரியுமோ அதை போட வேண்டும் என்பதற்காக ஆகாயமே இடிந்தது என்று இங்கே அனுமதித்திருக்கிறார். திசைகள் மறைக்கப்பட்டன. அந்தர்ஹித நிகில ஹரின் மண்டலம் என்பதற்கு இது அர்த்தம். திசைகளிலே எது கிழக்கு எது மேற்கு என்று தெரிய முடியாதபடி மறைக்கப்பட்டன. மறைக்கப்பட்டன என்பதற்கே கூட ரெண்டு விதமான தாற்பயம். ஒன்று, அந்த திசைகளை எல்லாம் ஏதோ கோர்வை மூக்கு மறைத்தது போல அங்கே இருக்கிற வஸ்துக்கள் எதுவும் தெரியாமல் பண்ணப்பட்டன என்று ஒன்று. இன்னொன்று, எது எந்த திசை என்பதே தெரியாது போயிற்று என்று. இந்த இரண்டு அர்த்தங்களிலேயும் திசைகள் மறைக்கப்பட்டன. சூரியன் காணப்படாமையினால் சூரியனை காணாதபடி இந்த வேகம் பண்ணிவிட்ட காரணத்தினாலே பகலிலேயே இரவு வந்துற்றது. அகாண்டே சர்வரி, காலத்திலே ராத்திரி வந்தது, அதாவது பகலிலேயே வந்து விட்டது. மூன்றாவது பாதம், ஆகாயத்திலிருந்து உதிரும் தாரகைகள் கூட நட்சத்திரங்கள். ஸ்லோகத்திலே உடு நிகர என்று பதம். அந்த உடு நிகரங்கள் கூட ஆகாசத்திலிருந்து ஸ்கலனமாகி உதிர்கிற ஸ்கல தூது நிகர அதெல்லாம் பூமியை தொட முடியவில்லை. அதுதான் ஆகர்ஷண சக்தி எல்லாம் வெவ்வேறு விதமாக மாறி போயிற்றே. கந்த பந்தங்கள் எல்லாம் நிருத்தமாகிவிட்டதனாலே அந்த ஸ்கலதுடு நிகரம் கூட கீழே விழவில்லை. இவ்விதம் பிரம்மலோகத்தையும் அசைத்து விட்டார் கருடன். தரளித பிரம்மசத்மா, பிரம்ம பவனத்தை கூட ஆட்டம் காண வைத்து விட்டார் தன்னுடைய வேகங்களாலே கருடன். அப்படிப்பட்ட கருடன் மதம் ஹோஹரது, என்னுடைய பாபத்தை அபஹரிக்கட்டும், போக்குவானாக என்று பொழிப்புரை முடிந்தது. இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கின்றன என்பதை பார்ப்போம்.
முதல் பாதம் அஸ்தவ்யோமாந்தம் அந்தர்ஹித நிகிலஹரி மண்டலம் சண்டபானோஹோ என்பது. இதிலே கருடனுடைய யுத்த வேகம் இருக்கிறதே. அவர் அமிர்தாபகரணத்துக்காக ஸ்வர்க்கத்துக்கு வந்திருக்கிறார். அமிர்தாபகரணத்துக்காக யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே தடுக்க வந்தவர்களை வீழ்த்தினால்தான் கருடன் அமிர்தத்தை அபகரிக்க முடியும். அந்த யுத்தத்திலே கருடன் வேகத்தை காட்டுகிறார். அந்த வேகத்தாலே என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தன என்பதை இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது. அதிலே முதல் பாதத்தில் சொன்னது 5. முதலாவது அஸ்தவ்யோமாந்தம் என்றால் ஆகாசத்தினுடைய விளிம்பையே அந்த வேகமானது புரட்டி போட்டு விட்டது. இதே அஸ்தவ்யோமாந்தம் என்பதற்கு ஆகாசாந்தமான, ஆகாசத்தை முடிவிலே கொண்ட வஸ்துக்கள் நிறைய இருக்கின்றனவே. ஆகாசம் என்பது ஒரு வஸ்து, அதற்கு முன்னே இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் கூட உண்டு. எல்லாவற்றையும் சேர்த்தால் ஆகாசாந்தம் ஆனது. அது அஸ்தமாயிற்று என்றால் தூக்கி எறியப்பட்டது. அஸ்யதி என்றால் தூக்கி எறிகிறான் என்ற அர்த்தம். விளையாட்டுகளிலே பந்துகளை தூக்கி எறிகிறோமே, அதற்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பதம் என்றால் கந்துகம். அஸ்தம் பந்தானது தூக்கி எறியப்பட்டது என்று. அந்த அஸ்தம் என்கிற பதம் இங்கே இருக்கிறது. வியோமாந்தம் ஆகாசாந்தமான எத்தனையோ தத்துவங்கள், திரவியங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டது இந்த கருடனுடைய வேகத்தாலே என்று கூட அதற்கு ஒரு அர்த்தம். மூன்றாவது நிகழ்வு திசைகள் மறைக்கப்பட்டன. திசைகள் மறைக்கப்பட்டன என்பதற்கும் திசைகளிலே இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் நமக்கு புலனாகாதபடி மறைக்கப்பட்டன என்ற ஒரு அர்த்தம் இங்கே. அடுத்த வரியிலேயே இரண்டாவது அர்த்தம், எது எந்த திசை என்பது தெரியவில்லை. திக்மோகம், திக் பிரமம் என்றெல்லாம் சொல்வார்களே, சில சமயங்களிலே நமக்கு ஏற்பட்டு விடும். எங்கேயோ ஆள் காணாத காட்டு பகுதியிலே சஞ்சரிக்கும் பொழுது நம் ஊருக்கு எந்த திக்கிலே நடக்க வேண்டும் என்பது கூட தெரியாமல், தெரிந்த ஊருக்கு வழக்கமான பரிசிதமான மார்க்கத்திலே நடந்து கொண்டிருக்கும் போது கூட சில சமயங்களிலே திசை பூண்டு என்று ஒரு செடி இருக்கிறது, அதை தெரியாமல் மிதித்து விட்டோமானால் அந்த செடியினுடைய மிதித்ததன் விளைவாக நாம் எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாமல் போய்விடும். எந்த திசையில் போக வேண்டும் என்பதும் தெரியாமல் போய்விடும். இப்பொழுது அந்த காரணங்களாலே திக் தாக்கி ஏற்படவில்லை. கருடனுடைய வேகங்கள் காரணமாக எல்லாம் வானம் பூமி உள்பட எல்லா இடங்களிலும் வஸ்துக்கள் புரண்டு போய்விட்டபடியாலே எந்த திக்கு எது என்பது தெரியாமல் போய்விட்டது. இன்னொரு 5வது விஷயம், சூரியன் திருடப்பட்டான் என்று சாஸ்திரத்திலே சொல்ல வந்த விஷயம், சூரியனை காணோம். எதனாலே காணோம் என்றால் கருடைய வேகத்தினாலே சூரியனை காணோம் என்று சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு இலக்கிய நயம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக சூரியனை இந்த கருட வேகமானது திருடி கொண்டு போய்விட்டது. கருட வேகம் அங்கே வருவதற்கு முன் சூரியன் இருந்தார், ஒழுங்காகத்தான் இருந்தார். ஆனால் இந்த கருட வேகம் என்பது அந்த லோகத்துக்கு வந்த போது சூரியனை காணவில்லை. அதனாலே நாங்கள் அதை எப்படி சொல்லுகிறோம், இந்த கருட வேகங்கள் சூரியனை திருடி கொண்டு போய்விட்டன என்று ஒரு நயத்திற்காக சொல்லுகிறோம். முதல் பாதத்தினுடைய தகவல்கள் முடிந்தது. இப்பொழுது அதே முதல் பாதத்திலே வேடிக்கை என்ன என்பதை பார்க்க போகிறோம். நமக்கெல்லாம் தெரியும் சூரியன் எப்பொழுது மறைவான் என்று. முதலிலே வியோமாந்தத்திலே அஸ்தமிப்பான். வியோமாந்தம் என்றால் ஆகாசத்தினுடைய விளிம்பு, மேற்கு பக்கமாக ஆகாசம் அந்த இடத்திலே அவன் அஸ்தமனம் என்ற ஒரு காரியத்தை செய்வான். அதற்கு பிறகு ஒரு திக்கிலே அந்தர்ஹிதன் ஆவான். மேற்கு திக்குதான். அதிலே அந்தர்ஹிதன் என்றால் உள்ளே போய் மறைந்து போய்விடுவான்.
அதற்கு பிறகு ராத்திரி என்பது வரும். அந்த ராத்திரி பூமியிலே ஒரு பாதியிலே வரும், இன்னொரு பாதியிலே சூரிய பிரகாசம் இருந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்கிறார்? அஸ்தம் என்கிற பதமும் இருக்கிறது. ஸ்லோகத்தினுடைய முதல் பதவனே அஸ்ததா. அந்தர்ஹிதா என்ற பதமும் இருக்கிறது. ஒரு திக்கிலே மறைந்து போய்விட்டது என்று. அதற்கு பிறகு சூரியனை காணவில்லை என்கிற பதமும் இருக்கிறது. பதங்கள் என்னமோ இந்த மூன்று கிரமத்திலே இருக்கின்றன. ஆனால் எது எது எப்படி பண்ணிற்று என்று ஸ்லோகத்தினுடைய முதல் பாதத்தினுடைய அர்த்தத்தை யோசித்து பார்த்தோமானால் மாறுதல் நடந்திருக்கிறது. கருடனுடைய வேகங்களாலே எப்படி மாறி போயிற்று என்றால், வியோமாந்தமே அஸ்தமாயிற்று. வியோமாந்தத்திலே அஸ்தமாக வேண்டும் சூரியன். ஆனால் இப்பொழுது வியோமாந்தமே காணாமல் போய்விட்டது. அஸ்தமாயிற்று என்பதற்கு வாஸ்தவத்திலே அர்த்தம் வேறே சொன்னோம், தள்ளப்பட்டது. திக்குகளே அந்தர்ஹிதமாயின. ஒரு திக்கிலே போய் அவன் சூரியன் அந்தர்ஹிதனாக வேண்டும், அப்படித்தான் வழக்கம், ஒவ்வொரு நாளும் நடப்பது. ஆனால் இப்பொழுது திக்குகளே அந்தர்ஹிதமாயின, மறைந்து போய்விட்டன. சூரியனையும் காணவில்லை. இதுவும் தினம் நடக்கிறது. சூரியனை காணவில்லை என்பது இன்றைக்கு முழு உலகிலும் ராத்திரி வந்தது என்பது கூட ஒரு மாறுதலாக இருக்கிறது. பாதி உலகிலே தான் ராத்திரி வரும், இன்னொரு பாதி உலகிலே பகலாகத்தான் இருக்கும். இப்பொழுது கருட வேகமானது இப்படி எல்லாம் மாற்றிவிட்டது. இப்பொழுது அஸ்தா என்பதற்கு இரண்டு பொருள்கள் இருந்ததுனாலே இப்படி சொன்ன வேடிக்கையானது, அதாவது கருடர வேகத்தினுடைய விளைவுகளை சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு வேடிக்கையை சொல்லி இருக்கிறார். சூரியன் அஸ்தமாவதற்கு பதில் வியோமாந்தமே அஸ்தமித்தாகிவிட்டது. அதே மாதிரி சூரியன் அந்தர்ஹிதனாவதற்கு பதில் திங்மண்டலமே அந்தர்ஹிதமாகிவிட்டது. சரி, சூரியன் என்ன ஆனான் என்றால் அவனையும் தான் காணோம் என்று இப்படி வேடிக்கையாக சொல்லுவதற்கு எப்படி சாத்தியமாயிற்று என்றால் அதற்கு உதவி புரிந்தது ஸ்ரேஷம். அஸ்தா என்பதற்கு ரெண்டு அர்த்தம். சூரியன் அஸ்தமனமாகிறான் என்ற பொழுது ஒரு அர்த்தம். தூரத்தள்ளப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட என்று இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அந்த இன்னொரு அர்த்தத்திலேதான் வியோமாந்தம் அஸ்தமானது. வியோமாந்தத்திலே சூரியன் அஸ்தமாவதற்கு பதிலாக வியோமாந்தமே அஸ்தமாயிற்று என்று சொல்லும் பொழுது அஸ்தா என்பதற்கு இரண்டாவது அர்த்தத்தை எடுத்துக் கொள்கிறோம். இப்படியாக கருடனுடைய வேகத்தினாலே நிகழ்ந்த 5 நிகழ்வுகளை முதல் பாதம் சொல்லும் பொழுது அதில் ஒரு வேடிக்கை பண்ணி சொல்லுகிறது. வழக்கமாக என்ன நடக்குமோ அதிலே சில மாறுதல்கள், அதே பதங்களையே பிரயோகிக்க முடிகிறது, அஸ்தா என்றும் அந்தர்ஹிதா என்றும். ஆனால் எது என்பதிலே வித்தியாசம் வருகிறது. அப்படி ஒரு வேடிக்கையாக அதை சொல்ல முடிந்தது. இப்போது நாம் இரண்டாம் பாதத்துக்கு போகிறோம். இதிலே 4 தகவல்கள் இருக்கின்றன. முதலிலே லுண்டாகை என்று ஆரம்பித்தது. லுண்டாகன் என்றால் திருடன். சூரியனை காணுமே, இதுவரையில் இருந்த சூரியன், நடுவானத்திலே இருந்த சூரியன் திடீரென்று கருட வேகத்தாலே காணாமல் போயிருக்கிறானே. ஏன் காணாமல் போனான்? அகாண்டே நடந்திருக்கிறதே. அகாலத்திலே சூரியன் காணோமே, அல்லது திடீரென்று சூரியனை காணோமே என்று ஆராய்ந்து பார்த்தால் உடனே புரியவில்லை என்றாலும் சற்று நேரம் கழித்தாவது புரிகிறது. கருடனுடைய வேகங்கள் தான் இங்கே திருடர்கள். அந்த கருடனுடைய வேகங்கள் தான் சூரியன் என்கிற வஸ்துவை திருடி கொண்டு போய்விட்டன என்று புரிகிறது. எதற்காக உடனேயில் தெரியாவிட்டாலும் சற்று நேரம் கழித்து தெரிகிறது என்று சொல்கிறோம் என்றால், அகாண்டே என்கிற பதம் இருக்கிறது. திடீரென்று காரணம் தெரியாமல் நிகழ்ந்து விட்டது என்ற அந்த பதத்துக்கு அர்த்தமானபடியாலே காரணம் பின்னால் புரிகிறது. ஓஹோ, கருடனுடைய வேகங்களுடைய விளைவாகத்தான் இந்த சூரியனை காணுமோ என்று. இரண்டாவது விஷயம், அகாண்டே ஜகதகிலமிதம் சர்வரி. அகாண்டே சர்வரி. அகாண்டே என்பதை முன்னும் அன்வயிக்கலாம், பின்னும் அன்வயிக்கலாம். அகாண்டே கண்டபானோர்கள் உண்டாக சூரியன் திருடு போனதும் அகாண்டத்திலே நடந்தது.
இருட்டு வந்ததும் அகாண்டத்திலே நடந்தது, அகாண்டமாக நடந்தது. திடீரென்று இருட்டு வந்து விட்டது. அர்த்தத்திலே சூரியன் காணாமல் போய்விட்டால் அந்த காரணத்தினாலேயே இருட்டு வந்து விட்டது என்று சொல்லலாம். அது அகாலத்திலே வந்திருக்கிறதே. இப்பொழுது இருட்டு, ராத்திரி வர வேண்டிய காலம் இல்லையே. இது பகல் பொழுது நடுவிலேயே எதற்காக இருட்டு வந்தது? அது அகாண்டேஸ்வரி ஜகதகிலமிதம். அதற்கென்ன அர்த்தம் என்றால், முழு உலகத்தையும் சர்வரி பர்வரி தீ இரவு பொழுதானது கம்மி கொண்டது. முழு உலகத்தையும் இருட்டு கவ்வியது. வழக்கமாக நமக்கு என்ன தெரியும்? வானவியல் படித்தவர்களுக்கு தெரியும், நம்முடைய பாரத தேசத்திலே இவ்வளவோ 1000 வருஷங்களுக்கு முன்னே வானவியல் என்கிற சாஸ்திரமானது வலுவாக இருந்தது. ஒரு பகுதியில் இரவானால் இன்னொரு பகுதியில் பகல் இருக்க வேண்டாமோ? இந்த பூமியில் அப்படித்தானே இருக்க வேண்டும் எப்பொழுதுமே. அவ்வாறு இருக்க ஜகதகிலமிதம் சர்வரி, இந்த முழு லோகத்துக்கும் சர்வரி ராத்திரி வந்தது என்பது அது ஒரு விசித்திரம் அல்லவா? இந்த விசித்திரமான நிகழ்ச்சி ஏன் நடந்தது என்றால், கருடனுடைய வேகங்கள் காரணமாக சூரியனையே காணோமே. சூரியன் இங்கில்லை அங்கிருக்கிறது என்று சொல்வதற்கில்லாமல் எங்கேயுமே இல்லையே, அப்படி ஒரு விசித்திரம் நடந்து விட்டதே என்று. அகாண்டே, இவையெல்லாம் திடீரென்று நிகழ்ந்தன, காரணம் தெரியாமல் நிகழ்ந்தன. பிற்பாடு யோசித்து பார்த்த பிறகுதான் காரணம் தெரிய வந்தது. கருடன் யுத்தத்துக்காக சொர்க்கலோகத்துக்கு வேகமாக வந்திருக்கிறார் என்று. இந்த தகவல்கள் எல்லாம் 2ஆம் பாதத்திலே நமக்கு கிடைக்கின்றன. அடுத்ததாக 3ஆம் பாதம். பிரேங்கோலத் ஸ்வர்கோலஹ. பிரேங்கோலத் என்றால் ஊஞ்சலிலே உட்கார்ந்து நாம் ஆடினோம், ஆனால் முன்னும் பெண்ணுமாக போய் போய் வருவோம் அல்லவா? அதுபோல இந்த ஸ்வர்க்கம் என்கிற கோலமே ஆட்டம் கண்டு சற்று முன்னகர்ந்து, பிறகு சற்று பின்னகர்ந்து, மறுபடியும் முன்னகர்ந்து என்று இப்படி ஆகிவிட்டது. கருடனுடைய வேகம் காரணமாக அந்த கோலமே நிலை தடுமாறியது. அது ஒரு விளைவு. அதற்கடுத்தது நிகரா. உடு என்றால் நட்சத்திரத்துக்கு பெயர், நிகரா என்றால் கூட்டம், திரள். உடு நிகரா நட்சத்திர திரளானது ஸ்கலது இடறியது. அதற்கு ஒரு இடறல் ஏற்பட்டது சஞ்சாரத்தின் பொழுது. கந்தபந்தான் நிருந்தன்னே, அவற்றுக்கெல்லாம் கந்த பந்தங்கள் இருக்குவே, அடிக்கட்டுகள். அடிக்கட்டுகள் என்றால் வாயு பாசங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் எந்தெந்த சமயத்திலே எங்கே சஞ்சரிக்க வேண்டும் என்று வெறும் பகவத் ஆஜ்ஞை மட்டும் இல்லை, அதற்கெல்லாம் விதி முறைகள் இருக்கின்றன. அந்த கணக்கீடுபடிதான் அவற்றுக்கு இடையே இருக்கிற ஆகர்ஷண சக்தி காரணமாகத்தான் வாசுதேவஸ்ய வீரியேன விதிர்தானி மகாத்மனஹ என்று சொன்னாலும் கூட பெருமாள் தான் அவற்றையெல்லாம் அங்கங்கே செலுத்துகிறார் என்பது உண்மையானாலும் கூட அவர் செலுத்துவதிலேயும் ஒரு சட்ட வரம்பு இருக்கிறது. அது ஒரு விதிமுறைக்கு, ஒரு கணக்கீட்டுக்கு உட்பட்டுத்தான் நடக்கிறது. அந்த கணக்கீடு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இங்கே ஸ்கந்தபந்தங்கள் என்கிறார். இப்பொழுது கருடன் வந்த வேகத்திலே அதெல்லாம் கூட மாறி போய்விட்டது. எந்த உந்துதலாலே, எந்த ஆகர்ஷண சக்தியாலே, எந்த பார்முலா படியாக அவை கட்டுப்பட்டு இருந்தனவோ அவற்றுக்கே அபாயம் வந்தது இந்த கருடனுடைய வேகம் என்பது. இது வரையில் இந்த 4 தகவல்களும் 3ஆம் பாதத்திலே நமக்கு கிடைக்கும். அடுத்தது 4ஆம் பாதம். தரளித பிரம்மசத்மா, அம்பயத்தை மாற்றிக்கொள்கிறோம். பிரம்மோபிஸ்தைர்மதம் மோகரஸ், அது பின்னாலே கடைசியில் வரப்போகிறது. தரளித பிரம்மசத்மா என்பது முதலிலே.
பிரம்மலோகம் வரையில் இந்த தரளனம், அதாவது அசக்குவது என்பது ஏற்பட்டது. லோகங்களுக்கே கம்பம் ஏற்படுகிறது. பூகம்பம் என்று நாம் ஒன்று சொல்கிறோமே, இப்பொழுது நடந்தது பூகம்பம் மட்டுமில்லை, ஸ்வர்க கம்பம், சத்தியலோக கம்பம் என்று எல்லாவற்றுக்கும் கம்பம். அதைத்தான் தரளிதம் என்று சொல்கிறார். இந்த அசக்கல் ஏற்பட்டது. இவற்றை நிகழ்த்திய கருடன், இவ்வளவு சொன்னோமே என் விளைவுகள், அவற்றுக்கெல்லாம் மூல காரணமாக கர்த்தாவாக இருந்த கருடன் எப்படி இவற்றை நிகழ்த்தினார் என்றால் தன்னுடைய வேகங்களாலே. எந்த வேகங்களாலே அஸ்தவ்யோமாந்தம் என்று ஆரம்பித்த அந்த விளைவுகள் எல்லாம் சந்தரமோ அந்த வேகங்களாலே தான் தரளித பிரம்மசத்மாவாக கருத்மான் ஆகினார். இப்பொழுது என்ன பிரார்த்தனை? மதம்மோஹரது என்று பிரார்த்தனை. மதி என்னுடைய அம்மஹ பாவத்தை ஹரது, ஹரிக்கட்டும், நீக்கட்டும், போக்கட்டும் என்று பிரார்த்தனை. என்னுடைய பாவத்தையும் அவர், அதே கருத்மானவர் ஹரணம் பண்ணட்டும் என்று. இதிலிருந்து என்ன துவனிக்கிறது? அந்த ஸ்லோகத்திலே சொன்ன விஷயங்களுக்கும் அந்த ஸ்லோகத்திலே கடைசியில் பண்ணின பிரார்த்தனைக்கும் சம்பந்தத்தை நாம் குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பாவம் என்று ஒன்று இருக்கிறது, அது மிக பெரிய மூட்டையாக இருக்கிறது. எப்படி சண்டபாபு என்கிற சூரியன் பெரியவனாக இருக்கிறானோ, எப்படி ஸ்வர்க கோலம் என்கிறது ஒரு லோகம் பெரிசாக இருக்கிறதோ, எப்படி உடு நிகரம் என்ற ரட்சாத்திர சமூகமானது அளவிலே பெரிதாக இருக்கிறதோ, அவற்றையெல்லாமே ஆட்டி அசக்கி நிலை பெயர்த்த இந்த கருடனுடைய வேகமானது என்னுடைய பாவத்தையும் போக்கட்டும் என்று சொன்னதனாலே என்னுடைய பாவமும் இதற்கெல்லாம் குறைந்ததில்லை. இதுவும் சூரிய போதம் போலவும் திக்மண்டலம் போலவும் ஸ்வர்க கோலம் போலவும் அவ்வளவு பெரியதான மூட்டை தான் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இதற்கும் கருடன் போல ஒருவருடைய வேகம் வந்தால்தான் இது தீரும். அவ்வளவு பாவம் எனக்கு என்று சொன்னதாக துவனிக்கிறது. இதிலே எப்படி துவனிக்கிறது? அவ்வளவு ஆகாயத்தில் மாறுதல்களை பண்ணினவன் என் பாவத்தை போக்கட்டும் என்று சொன்னதனாலே என் பாவத்தை போக்குவது என்பதும் கூட அவற்றுக்கெல்லாம் சமமான ஆச்சரிய காரியம்தான். மிகவும் வேகம் கொண்டவர்களால் தான் அப்படி பண்ண முடியும் என்பது துவனிக்கிறது. துவனிக்கிற அர்த்தம், நான் மகாபாபி, எனக்கு சஞ்சிதமான பாபங்களை முட்டை கட்டினால் அது ஒரு ஸ்வர்க கோலம் போலம் சண்டபாபம் பெரிசா இருக்கும். அப்படி பெரிசானதையெல்லாம் கூட ஆட்டி படைக்க வல்ல அந்த கருடனுடைய வேகங்கள் தான் என்னுடைய பாவத்தை போக்க முடியும் என்பது துவனிக்கிறது. இப்பொழுது நான் பாதத்துக்கும் அர்த்தத்தை பார்த்தாய். இப்பொழுது ஒரு பிரார்த்தனை பண்ணுகிறாரே, மதம் ஹோஹரது என்று, என்னுடைய பாவத்தை போக்கடிக்கட்டும் என்று. அந்த பிரார்த்தனையிலே என்ன பொருத்தங்கள் இருக்கிறது? அந்த ஸ்லோகத்திலே சொன்ன விஷயத்துக்கு பொருந்தினதாக அந்த ஸ்லோகம் முடிவிலே ஒரு பிரார்த்தனை பண்ணுவார் என்பதை இத்தனை ஸ்லோகங்களிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோமே. அதை பார்த்தோமானால் இப்பொழுது கருடன் எதற்காக வந்திருக்கிறார்? அமிர்த ஹரணத்துக்காக வந்திருக்கிறார். இப்பொழுது நான் என்ன பிரார்த்திக்கிறேன்? துரித ஹரணத்தை பிரார்த்திக்கிறேன். ஹரணம் என்பது பொது. அவர் வந்த காரியம் அமிர்த ஹரணத்துக்காக. இதன் நடுவிலே நான் பிரார்த்திப்பது என்னுடைய துரித ஹரணத்தை. இரண்டாவது பொருத்தம், பாவங்கள் ஏராளமாக குவிந்திருப்பதாலே அதை போக்குவதற்கு நான் பராக்கிரமம் இல்லாத ஒருவனிடம் சென்று கெஞ்சினால் நடக்காது. அவன் என்னுடைய பாவ மூட்டையை சிறிது கூட அசக்க முடியாது. மலை மலையாக இருக்கிறது பாவம். ஏப்பை சப்பைகளாலே என்னுடைய பாவங்களை நீக்குவது என்பது முடியாது. அதனாலே கருடன் ஒருவராலே தான் முடியும் என்று எனக்கு தோன்றுகிற காரணத்தாலே நான் கருடனை பிரார்த்திக்கிறேன் என்பது இன்னொரு பொருத்தம்.
மூணாவது பொருத்தம் பதங்கள் சொல் மூலமாகவே தெரிகிறது. என்னுடைய பாவத்துக்கு என்ன பெயர்? அம்ஹஸ் என்று பெயர். கருடனுடைய வேகத்துக்கு என்ன பெயர்? ரம்ஹஸ் என்று பெயர். ரம்ஹஸ் உள்ளவர் அம்ஹஸை நீக்கட்டும் என்று இங்கே பதமே அப்படித்தான் இருக்கு. ரம்மோ மதம்மோ ஹரது, ரம்மோபிகி அம்மோ ஹரது என்றுதான் இருக்கிறது. ரம்மஸுகளை கொண்டு அம்மஸை நீக்க வேண்டும். ஒரு வஸ்துவை நீக்க வேண்டும் என்றால் அதை உள்ளடக்கிய அதை விட பெரியதான இன்னொரு வஸ்துவாலே தானே முடியும். அப்படித்தானே நாம் பார்த்திருக்கிறோம் லோகத்திலே. பிரம்மஸ் என்பது அம்மஸை விட பெரியது என்று பதத்தை பார்த்தாலே தெரிகிறதே. பிரம்மஸ் என்ற பெயரிலேயே அம்மஸ் அடங்கிவிட்டது. ஆரம்பத்திலே ஒரு ர என்ற எழுத்து என்பது அதிகமாக இருக்கிறது, அவ்வளவுதானே. என்னுடைய அம்மஸை காட்டிலும் பிரம்மஸை கொண்ட அந்த கருடன் அவர்தான் அந்த அம்மஸை நீக்க முடியும் என்று சப்தத்தை கொண்டு கூட ஒரு பொருத்தம் இருக்கிறது. ஆகையாலே அந்த பொருத்தமான பிரார்த்தனையை இந்த ஸ்லோகத்தில் பண்ணு. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் வெவ்வேறு பிரார்த்தனைகள் பண்ணுவது உண்டல்லவா. போன ஸ்லோகம் முந்தின ஸ்லோகத்திலே என்ன, என்னுடைய கிரகச்சாரம் எல்லாம் சரியாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று. ஏன் என்றால் கருடன் அங்கே கிரகங்களை எல்லாம் மாற்றி அமைத்தார் என்று சொல்கிற சமயத்திலே அந்த பிரார்த்தனை பொருந்திட்டு, அதே போல இங்கே என்னுடைய அம்மஸை அந்த ரம்மஸானது போக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை பொருத்தமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தினுடைய இன்னொரு பொழிப்புரையை பார்க்க போகிறோம். இந்த பொழிப்புரை வியாக்கியானத்திலேயே தந்த பொழிப்புரை. கருடனுடைய எந்த வேகங்களாலே, எந்த என்ற பதம் கூட மூலத்தில் இருப்பதுதான் யைஹி என்கிற பதம் இருக்கிறது. லுண்டா கயிர் யைஹி என்று இரண்டாவது வரியிலே யைஹி என்பதற்கு எந்த என்று. கருடனுடைய எந்த வேகங்களாலே பகலிலேயே சூரியனை அபகரித்தும், அபகரிப்பது என்றால் திருடுவது, திக்மண்டலங்களை மறைத்தும், அந்தர்ஹித நிகில அரிமண்டலம் உலகிலே ராத்திரி உண்டாக்கப்பட்டதோ சம்பதி பர்வரீதி. அது தவிர நட்சத்திரங்களுக்கு ஆதாரமான வாயு பாசங்களை, ஸ்கந்த பந்தம் என்று சொல்கிறோமே, அவற்றை சகலமாக கவனிக்க வேண்டும். சகலமாக, மொத்தமாக என்றில்லை, சகலமாக பொடி பொடியாக. ஒரு எழுத்தினுடைய உச்சரிப்பு வித்தியாசத்தாலே அர்த்தம் மாறுகிறது. சகலமாக பொடிப்பொடியாக பண்ணினவரும், பொடிப்பொடியாக பண்ணினவர் என்று இங்கே எங்கே இருக்கிறது என்றால், நிருந்தன் என்கிற பதத்துக்கு நேரடி அர்த்தம் பொடிப்பொடி என்று வராவிட்டாலும் பலிதார்த்தம் அது என்று இந்த வியாக்கியானனுடைய கருத்து. என்ன ஆயிற்று அந்த வரம்புகள், அந்த விதிமுறைகள் எல்லாம் என்றால் நீகிருதமாக ஆயிற்று. சலிக்கும்படி செய்த பிரம்மலோகத்தை உடையவருமான, சலித்தல் என்றால் அசங்குதல், பிரம்மலோகத்தையே ஒரு அசக்கினவருமான கருடன் அடியேனுடைய பாபத்தை போக்கடிக்கட்டும். இப்பொழுது பொழிப்புரையிலே இரண்டாவது பொழிப்புரை பார்த்ததுனாலே சில கருத்துகள் நமக்கு அதிகமாக கிடைக்கின்றன. எந்த வேகங்களாலே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தனவோ அந்த வேகத்தை கொண்ட கருடன் அந்த வேகங்களாலேயே அடியேனுடைய பாவத்தை போக்கடிக்கட்டும் என்று எய்ஹி தைஹி என்ற ரெண்டு பதமும் ஸ்லோகத்திலே இருக்கிறது. இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே சில அலங்காரங்களை நாம் ரசிக்க போகிறோம். அதிலே முதலாவது அனுப்பிராசம் என்கிற சப்த அலங்காரம். இந்த ஸ்லோகத்திலே 4 பாதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பாதத்திலேயும் 3 பிரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிரிவிலேயும் 7 எழுத்துகள் இருக்கின்றன. அதிலே முதலாவது அஸ்தவ்யோமாந்தமந்தர் என்பது. அந்த 7 எழுத்துக்களாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஒவ்வொரு 7 எழுத்துகளுக்குள்ளேயும் வர்ணாவிருத்தி இருக்கிறது என்பதை பார்க்க. யோமாந்தமந்த என்றால் இந்த என்கிற கூட்டெழுத்தாளர் திரும்பி வந்திருக்கிறது.
ஒரு எழுத்து திரும்பி வருவதை விட கூட்டெழுத்து திரும்பி வந்தால் அங்கே வர்ணாபத்தி இன்னும் நன்றாக சாத்தியமாக இருக்கிறது. அதற்கடுத்தது அந்தர் ஹித நிகில ஹரிதி. இதுல என்ன இருக்கிறது? எந்த எழுத்து திரும்பி வந்திருக்கிறது என்றால் அகாரம் திரும்பி வந்திருக்கிறது, ஹி ஹா என்று. அதை விட ஆ ஈ என்கிற இரண்டே உயிரெழுத்துகளாலே இதுல 7 குறில்கள் வந்திருக்கின்றன. தீர்க்கம் இல்லாமல் ஈ தா அதெல்லாம் ஹரித் என்று 7 குறில்கள். அது ஸ்லோகத்துல எல்லா பாதத்திலும் அப்படித்தான் இருக்கும். அது மட்டும் ஒரு விசேஷம் இல்லை. ஹி என்பது ஈ என்ற உயிரெழுத்திலே கொண்டிருக்கிறது முடிவிலே, தா என்பது ஆ என்பதை கொண்டிருக்கிறது. எல்லாமே இந்த ஈயும் ஆவோ தான் வந்திருக்கிறது. ஹூ தூ ஹே அதெல்லாம் வரக்காணும். மண்டலம் சண்டபானோ அடுத்த எழுத்து. அதுல மண்ட சண்ட என்கிற இடத்துல இந்த என்கிற எழுத்து திரும்பி வந்திருக்கு. லுண்டா கையில காண்டே என்பது அடுத்த 7 எழுத்து. அதுல இந்த என்பது திரும்பி வந்திருக்கிறது. தமிழில இது சுலபமாக புரிகிறது. லுண்டா அந்த டா வேறு, காண்டே இருக்கிற ட வேறு என்ற சம்ஸ்கிருதத்தில் வித்தியாசம் இருந்தால் கூட அனுப்பிராசம் நமக்கு காதுக்கு தெரிந்து விடுகிறது. ஜகத கிளமிதம் என்ற இடத்திலே த என்பது திரும்பி வந்திருக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ஆ ஈ என்ற 2 உயிரெழுத்துகள் மட்டுமே 7லேயும் வந்திருக்கின்றன. ஷர்வரி வர்வரி என்று சொல்லும் பொழுது அர்வரி என்ற அவ்வளவு பெரிய ஒரு எழுத்து இல்லை, 3 எழுத்து அது அப்படியே வந்திருக்கிறது. பிரேங்கோல ஸ்வர்க கோல என்ற இடத்திலே ஓல கோல அது திரும்பி வந்திருக்கிறது. ஓல என்பது பொதுவாக இருக்கிறது. ஸ்கந்தபந்தான் நிருந்தம் என்கிற இடத்திலே இந்த என்று உறப்பாகவும் கூட்டெழுத்தாகவும் இருக்கிற ஒன்று திரும்பி வந்தால் அது நிச்சயமாக நம்மை ஈர்க்கிறது. பிரம்மோபிஸ்தைர்மதம்மோ இந்த 7 எழுத்திலே அம்மோ என்பது திரும்பி வந்திருக்கிறது. ஹரது தரளித இந்த 7லே ஹர தர என்று ஆரா என்பது திரும்பி வந்திருக்கிறது. பிரம்ம சத்மா கருத்துமான் என்பதிலே துமா துமா பிரம்மா என்று கூட்டெழுத்துகளின் கடைசியிலே மா வந்திருப்பது அந்த துமா என்பது திரும்பி வந்திருக்கிறது. இது தவிர முதல் பாதத்திலே நிகில, 2வது பாதத்திலே அகில, 3வது பாதத்திலே ஸ்கல, 4வது பாதத்திலே தரல. இப்படி ல என்கிற எழுத்தானது நடுவிலே, ஒரு பாதத்துக்கும் நடுவிலே இருக்கிற பதத்தை பார்த்தோமானால் திரும்பி வந்திருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து வைத்து இந்த ஸ்லோகத்திலே அனுப்பிராசம் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு பாதத்திலேயும் இருப்பது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு 7 எழுத்து பதக்கோவையிலேயும் அந்த அனுப்பிராசம் இருக்கிறது. அதனால்தான் அதிகம். இந்த ஸ்லோகத்தை நாம் ரசிப்பதற்கு வேறு என்ன அலங்காரங்கள் இலக்கிய நயங்கள் இருக்கின்றன என்று பார்த்தோமானால் முதலில் வருவது அதிசயோக்தி என்பது. அதிசயோக்தி என்றால் சொல்ல வந்த விஷயத்தை மிகைப்படுத்தி பேசுவதனாலே சுவாரஸ்யம் கூட்டுவது. இப்பொழுது கருடனுக்கு அதிக வேகம் என்று சொல்ல வேண்டும். இந்த கதை மகாபாரதத்தில் கூடத்தான் வருகிறது. கருடனுடைய வேகத்தினாலே பெரிய மாறுதல்கள் நிகழ்ந்தன என்று சொல்லிவிட்டு அவர் விட்டுவிட்டார் வியாசர். இங்கேயோ அந்த மாறுதல்கள் எப்படி எப்படி எல்லாம் நடந்தன என்று இந்த கவி சுவாமி தேசிகன் என்கிற கவி அதை அதிசயோக்தியோடு கூட பேசியிருக்கிறார். சூரியனை காணோம், ரோமாந்தம் புரண்டு போய்விட்டது, பகலிலே ராத்திரி வந்து விட்டது, இதெல்லாம் இல்லை. கருடனுடைய முதல் கதை மூலக்கதையிலே இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் அதிகமாக சேர்த்து மிகை நவிர்ச்சி அணியை உண்டாக்கி இருக்கிறார். இங்கே ரொம்பவும் தான் அதிகமாக மிகையாக பேசியிருக்கிறார். பிரம்மாவுடைய லோகம் கூட ஆட்டம் கண்டு விட்டது. இதெல்லாம் மிகைப்படுத்தி பேசினதுதான். மிகைப்படுத்தி பேசுதல் என்பதே கூட சுவாரஸ்யமாக இருப்பதாலே அதை ஒரு அத்தியுக்தி அலங்காரம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அத்தியுக்தி என்பதும் அதிசயோக்தி என்பதும் ஒன்றுதான். அனுப்பிராசத்தில் பார்க்கும் பொழுது போன
பக்கத்திலே நிறைய பார்த்தோம். மோனை என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போவதில்லை. ஏனென்றால் அது அவ்வளவு தூரமாக நம்மை ஈர்க்கவில்லை. மோனை என்பது என்ன என்றால், ஆரம்பத்திலே அஸ்தா என்று ஆரம்பித்து அதற்கு பிறகு அந்தர்ஹிதா என்று அந்த ஆவே திரும்பி வருகிறது அல்லவா, அதற்கு மோனை என்று பெயர். அது மிகவும் அதிகமாக இங்கே காணப்படவில்லை. ஆரம்பத்தில் சில இடங்களில் மட்டும் இருக்கிறது. அதனாலே அதை விட்டு விடுவோம். ஆனால் பத அந்த பிராசம் என்று ஒன்று இருக்கிறது. எத்தனையோ பதங்கள் இருக்கிறது. அதுல கடைசி எழுத்து ஒரே எழுத்தாக வந்து விட்டால் ஆங்கில செய்யுள்களில் எல்லாம் பத அந்த பிராசத்துக்கு தான் ரைமிங் என்று சொல்கிறோம். அதற்கு முக்கியத்துவம் அதிகம். அங்கே பத அந்த பிராசம் பாத அந்த பிராசமாகவும் ஆங்கிலத்தில் இருக்கும். இங்கே அந்த நிர்பந்தம் சம்ஸ்கிருதத்தில் இல்லை என்றாலும் பாதத்துக்கு உள்ளே இருக்கிற பதங்களிலே அந்த பிராசம் வருகிறது. அந்த அல்லிட்டரேஷன் என்பதை சில உதாரணங்கள் மூலமாக பத அந்த அனுப்பிராசத்துக்கு உதாரணம். முதல் பாதத்திலேயே அஸ்த அந்த அந்தர்ஹித என்றெல்லாம் பதங்கள் வருகிறது. எல்லாம் த த த என்று. இன்னொன்று பார்ப்போம். மூணாம் பாதத்திலே பிரேம் கோல ஸ்வர்க கோல சகல நிகில வேறு வேறு பதங்கள் இருக்கிற பதங்கள். மண்டல அகில சரள. இந்த மூணாவதாக சொன்னது சகல மட்டும் இல்லை, ஸ்கல என்று ஒரு பதம் இருக்கிறது. இந்த ஸ்கல என்றால் ஒரு இடரல் ஏற்படுகிறது. இப்போ எத்தனை பதங்களும் லா லா என்று செய்கின்றன. பிரேக் கோல கோல ஸ்கல மண்டல சரள. அது ஒரு வகை அனுப்பிராசம், அல்லிட்டரேஷன் என்று. இன்னொரு உதாரணம், அது பத முடிவில் இல்லை, நடுவில் சிலது முடிவிலும் சிலது நடுவிலே இருக்கின்றன. சண்ட மண்டல லுண்டாக இதெல்லாம் எங்க இருந்துச்சு? மண்டல எங்க இருக்கிறது என்றால் ஹரிம் மண்டலம் சண்டபானோடு லுண்டாகை எங்க இருக்கிறது. இப்பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? இந்த மூன்று பதங்களும் சேர்ந்து ரகுவீர கத்தியத்திலேயும் வருகின்றன. இதே காரணத்துக்காகத்தான் ஒரு அனுப்பிராச அலங்காரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இதே மூன்று பதங்கள், இன்னும் இதே மாதிரி புண்டரீகா என்பதையும் சேர்த்து அங்கே வருகிறது. சண்டகர கிரண மண்டல போதித புண்டரீகவனருகிலும் காகலோச்சனா. இந்த ரகுவீர கத்தியத்தில் அனுப்பிராசத்துக்காக எந்த பதங்களை இட்டாரோ, சண்ட மண்டல லுட்டாகா என்ற அதிலிருந்து மூன்று பதங்களை எடுத்து இங்கே பிரயோகம் பண்ணி இருக்கிறார். ரகுவீர கத்தியம், கருட பஞ்சாசத்து என்ற இரண்டையுமே சுவாமி தேசிகன் ஆரம்ப காலத்திலேயே திருவேந்திபுரத்தில் அருளி செய்ததாக சரித்திரம். சண்ட உக்ரமான, மண்டல வட்டமான, லுட்டாக சிறுகளான என்ற அர்த்தம் வேறு. ஆனால் இங்கே அந்த மூன்றையும் சேர்த்து சொல்ல முடிகிறது. இந்த சண்டகிரணன் இருக்கிறானே சூரியன், ஹரின் மண்டலத்தை அந்தர்ஹிதமாக்கி சந்திரகிரணனில் அதையே திருடி அவனுக்கே லுட்டாக்கராகி என்று சொல்லும் பொழுது இது நிகழ்ந்தது. பதார்த்த அனுப்பிராசம். அதற்கடுத்ததாக சிலேடை என்ற ஒன்று, அதற்கடுத்ததாக துவனி என்று ஒன்று. இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துகின்றன. சிலேடை என்றால் என்ன என்றால், சில பதங்களுக்கு ரெண்டு அர்த்தம் வைத்து பேசும் பொழுது அந்த ரெண்டு அர்த்தங்கள் இருப்பதனாலே ஒரு சுவாரஸ்யம் கூடினால் அதற்கு சிலேஷாலங்காரம் என்று பெயர். ரெண்டு அர்த்தம் உள்ள பதத்தை பிரயோகித்தாலே சிலேஷாலங்காரம் சொல்ல முடியாது. இந்த ரெண்டு அர்த்தம் வந்ததனாலே சுவாரஸ்யமாக இருந்தால் இங்கே அப்படித்தான் இருக்கிறது. எந்த பதங்களிலே ரெண்டு அர்த்தம் வைத்திருக்கிறார் என்று பார்த்தா, அஸ்தா அகாண்டே என்ற ரெண்டு பதங்களிலே வைத்திருக்கிறார். அஸ்த என்பதற்கு அஸ்தமனமான என்று பிரசித்தமான அர்த்தம், தூர எறியப்பட்ட என்ற அர்த்தமும் அவ்வளவு பிரசித்தி இல்லாவிட்டாலும் எல்லாருக்கும் தெரிந்த அர்த்தமாகத்தான் இருக்கிறது. இந்த ரெண்டு அர்த்தம் இந்த அஸ்த என்கிற பதத்துக்கு இருந்ததுனாலே என்ன வேடிக்கை வந்தது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதை மறுபடியும் சொல்ல வேண்டாம். அடுத்ததாக அகாண்டே என்கிற ஒரு பதம் இருக்கிறதே, அதற்கு என்ன அர்த்தம் என்றால்,
காண்டம் என்கிறதற்கு காலம் என்று அர்த்தம் என்று கோஷத்தில் இருந்து காட்டி வசனத்தை காட்டி அகாண்டே என்றால் அகாலத்தில் என்ற அர்த்தம் என்று வியாக்கியானம் சொல்லுகிறது. அப்படி அகாலத்தில் என்று சொல்லும் போது 7ஆம் வேற்றுமை பதமாக அது இருக்கிறது. ஆனால் அகாண்டே என்பதற்கு ஒரு அவ்வியமாக வைத்துக் கொண்டு அகராதிகளில் பார்த்தால் எல்லா அகராதிகளும் திடீரென்று என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றன. இப்பொழுது அந்த அர்த்தத்தையும் நாம் வைத்துக்கிறோம். இப்பொழுது 7ஆம் வேற்றுமை இல்லை, அவ்விய பதம். 2 அர்த்தங்களும் இந்த இடத்திலே தேவை. சூரியன் காணாமல் போனதும் இருட்டு சூழ்ந்ததும் அகாலத்திலே ஏற்பட்டன என்பதும் தேவை, திடீரென்று ஏற்பட்டன என்பதும் நமக்கு தேவை. இந்த இரண்டையும் 2 வெவ்வேறு பதங்களால் சொல்லலாமா இருக்க இந்த கவி ஒரே பதத்துக்கு இந்த 2 அர்த்தங்களும் இருப்பதை பயன்படுத்தி கொண்டு விட்டார். அந்த சண்டமானூர் உண்டாகா என்று ஒன்று இருக்கிறது, இன்னொரு சர்வரீவர் நீதி என்று ஒன்று இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அகாண்டே ஏற்பட்டன, அகாலத்திலே ஏற்பட்டன, பகலிலே ராத்திரி வருவது என்பதெல்லாம் திடீரென்று ஏற்பட்டன, ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை, அப்படி ஏற்பட்டன என்று சொல்வதற்காக இந்த பதத்தினுடைய 2 அர்த்தங்களை வைத்து. இன்னொன்று காக்காட்சி நியாயம் என்று நாம் இதற்கு ஒரு தடவை பார்த்திருக்க கூடும். இந்த அகாண்டே என்பது முன்னே அன்வயிக்க வேண்டுமா பின்னே அன்வயிக்க வேண்டுமா? என்ற இடத்திலே சூரியனை திருடினவன் அகாண்டத்திலே திருடிவிட்டான், அகாலத்திலே திருடிவிட்டான், திடீரென்று திருடிவிட்டான் என்று அங்கே சொல்ல வேண்டுமா? அல்லது அகாண்டே சர்வரி அகாண்டே சர்வரி என்று அங்கே அன்வயிக்க வேண்டுமா? ராத்திரி வந்ததே அது அகாலத்தில் விட்டது, திடீரென்று விட்டது என்றால் இந்த 2 நிகழ்ச்சிகளுமே ஒன்றுக்கொண்டு சம்பந்தப்பட்டிருப்பதுனாலே அகாண்டே என்பதை எங்கே அன்வயித்தாலும் நமக்கு கிடைக்கிற அர்த்தம் ஒன்றுதான் தாற்பயம். 2 இடத்திலேயும் அன்வயிக்கலாம், முன்னேயும் அன்வயிக்கலாம், பின்னேயும் அன்வயிக்கலாம் என்றிருந்தால் அதற்கு காக்காட்சி நியாயம் என்று பெயர். அப்படி வார்த்தைகளை அமைப்பது கூட ஒரு இலக்கிய நயம்தான். அந்த நயமும் இங்கே இருக்கிறது. இப்பொழுது ஸ்லேடையை பற்றி சொல்ல வேண்டியது முடிந்துவிட்டது. இன்னும் சில சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்காக லுண்டா கை என்ற பதத்தை எடுத்துக்கொள்கிறோம். திருடர்கள் என்ற அர்த்தம். திருடினதாக சொல்லலாமா? வேகங்கள் சூரியனை திருடிவிட்டன என்று சொல்லலாமா? சூரியன் காணாமல் போயிற்று என்பது உண்மையானாலும் கூட என்றால் அது கவி நயத்துக்கு மட்டும்தான். இங்கே இந்த கதை நிகழ்ச்சி எப்படி வந்து கொண்டிருக்கிறது? கருடன் சொர்க்கலோகத்துக்கு எதற்காக வந்தார் என்றால் அமிர்தத்தை திருட வந்தார். ஆனால் அந்த திருட்டுத்தனம் எப்படி என்றால் எதிராளியோடு சண்டை போட்டு ஜெயித்து திருடுகிறார். இருந்தாலும் அது திருடல் தானே. நாம் ஒரு வெள்ளி பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நடைவழியிலே போய்கொண்டிருக்கும் போது எதிரே ஒரு திருடன் வந்து நம்மை அடித்து போட்டு விட்டு அதை பிடுங்கி சென்றாலும் அவனை திருடன் என்று தானே சொல்லுகிறோம், வீரன் என்று மட்டும் சொல்வதில்லையே. நாம் அவனோடு யுத்தத்துக்கு போகவில்லையே. அவனாக நம்மோடு யுத்தத்துக்கு வந்து நம்மை அடித்து அவன் நம்மிடம் இருப்பதை பிடுங்கி கொண்டு போனாலும் அது திருட்டுத்தனம் தான். கருடனானவன் அமிர்தம் திருட வந்தான். அமிர்தாபஹரண கதைத்தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வர்ணகம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் இப்பொழுது முதலிலே அமிர்தஹரணத்துக்கு முதலிலே சூரியனை திருடுகிறான் என்று நான் சொல்கிறேன். திருட வந்தவன் தான் அவன் எப்படி இருந்தாலும், அதனாலே திருட பதம் இருக்கட்டுமே. அதற்கு மேலே 4ஆம் வரியிலே அப்படி திருட வந்து திருடுகிறவன் என் தாபத்தையும் திருடட்டுமே, நான் திருடுவதற்கு வேறொரு வஸ்துவும் கொடுக்கிறேனே, அதை அது மதம் மோகரது என்று பிரதான உத்தேசமே திருட வேண்டியது. வேகத்தினாலே இப்ப நடக்கிற நிகழ்ச்சிக்கும் திருடுகிற நிகழ்ச்சி. நான் பிரார்த்திக்கிறதும் இதையும் சேர்ந்து திருடி கொண்டு போ என்று. ஹரது என்பதற்கு 2 அர்த்தம். நீக்கட்டும் என்ற அர்த்தத்தை இதுவரையில் சொல்லுவதோ இப்பொழுது திருடட்டும் என்ற அர்த்தத்தையும் சொல்லலாம்.
பிரயோகம் இருக்கிறது. ஹரிர் ஹரதி பாபானி என்ற இடத்திலே ஹரியானவர் பாபங்களை திருடுகிறார் என்றுதான் அர்த்தம் சொல்லுகிறோம். அப்படி திருடட்டும் மதம்மோ ஹரத்தும் என்பதற்கு திருடட்டும் என்ற அர்த்தம் சொல்லலாம், ஒட்டும் போல இருக்கிறது. அதனாலே இதை ஸ்லேடையிலேயும் சேர்த்துக் கொள்ளலாம். அரசு என்கிற பதத்துக்கும் 2 அர்த்தங்கள் வைத்து இங்கே விளையாடி இருக்கிறார் என்று. ஆக அஸ்தா என்ற பதத்திலே, அகாண்டே என்ற பதத்திலே, அரசு என்ற பதத்திலே 2 அர்த்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் இருப்பதாலே இந்த ஸ்லேடை என்பது ரசமாயும். அதற்கடுத்ததாக ஸ்வனி என்று ஒன்று இருக்கிறது. ஸ்வனி என்றால் வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக பேசுவது ஸ்வனி என்று. காவியங்களுக்கு உயிரூட்டுபவையே இந்த ஸ்வனி என்பதுதான். எல்லாவற்றையும் பிட்டு பிட்டு வைத்து விட்டால் அவன் சிறந்த கவி ஆக மாட்டான். அவன் தான் சொன்ன வார்த்தைகளுக்கு வரிகளுக்கு இடையே படிக்கக்கூடியதாக சில அர்த்தங்கள் மறைந்திருந்தால் அப்பொழுதுதான் அதற்கு துவனி துவனி அங்கே இருக்கிறது என்று சொல்வோம். அப்படித்தான் கவி இருக்க வேண்டும் என்று சுபாஷித நீதியில் இந்த கவியை சுவாமி தேசிகனே சொல்லுகிறார். அவர் அங்கே கூட சற்று வேடிக்கையாக சொல்லுகிறார், அழகான வஸ்துக்கள் எல்லாவற்றையுமே மூடி மூடி மறைத்து வைத்தால்தான் அழகு மிகும் என்று. இப்பொழுது காவியம் என்பது ரசமான வஸ்துவானபடியினாலே எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லிவிடாமல் சிலவற்றை மறைமுகமாகவும் சொல்ல வேண்டும். இந்த ஸ்லோகத்திலே ஸ்வனி என்பதும் இருக்கிறது. எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லவில்லை. உதாரணமாக நாம் ஏற்கனவே பார்த்தவற்றை எல்லாம் மறுபரிசீலனை பண்ணால் கூட நாம் சொன்ன அர்த்தங்களிலே எத்தனையோ அர்த்தங்கள் இங்கே வெளிப்படையாக இல்லை. உதாரணமாக மதம் மோஹரது என்கிற பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்திலே ஏன் முட்டுகிறது, என்னென்ன பொருத்தங்கள் இருக்கின்றன என்று சொல்வதற்காக நாம் 3 பொருத்தங்களை இங்கே காண்பித்தோமே. அதெல்லாம் ஸ்லோகத்திலேயே இருக்கிறது இல்லை. இந்த வேண்டுகோள் இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்று நாமத்தான் பார்த்துக் கொள்கிறோம். அப்பொழுது நாம் என்ன சொல்கிறோம், இது துவனிக்கிறது என்று. சில பதங்களுக்கு 2 அர்த்தம் சொல்ல வேண்டும் அரசு என்பதற்கெல்லாம் என்று சொன்னோமே. ஏனென்றால் அதில் இன்னொரு பொருத்தம் துவனிப்பதற்காக, வெளிப்படையாக இல்லாத அர்த்தம் கூட சூச்சிதமாக இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக வேறு அர்த்தங்களையும் சொல்லிக் கொண்டேன். ஒரு காவியம் சிறக்க வேண்டும், வாசகர்களை ஈர்க்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி அலங்காரங்கள், நயங்கள், துவனி, அவகாசம் இதெல்லாம் இருக்க வேண்டும். அத்தனையும் சேர்ந்து இருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே என்று நாம் இப்பொழுது ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியில ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை தெரிவிக்கலாம், வாசிக்கலாம். அஸ்தவ்யோமாந்தமந்தர்ஹித நிகிலஹதி மண்டலம் சண்டதானோ லுண்டாகைர்யைரகாண்டே ஜகதகிலமிதம் சர்வரி பர்வரீதி பிரேங்கோலத் ஸ்வர்ககோல கலதுடு நிகர ஸ்கந்தவந்தான் நிருத்தந்தி ரம்மோபிஸ்தைர்மதம் மோஹரது தரளித பிரம்மசத்மாகருத்மாமி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. சுவாமி தன்யோஸ்மி. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஸ்லேடை அலங்காரம். அதான் சுவாமி சொல்லும் போது இந்த பாபத்தை போக்கட்டும் இருந்தது. அது எப்படி அந்த சூரியன் வேகத்துல மறையறான்னு அப்படின்னு தோணு. நம்ம பாவம் கூட அந்த மாதிரியே கருடன் மறைச்சிடுறார், போக்கிடுறாருன்ற மாதிரி அந்த வேகத்தோட அதே வேகத்தோடய போக்கிடுறாருன்னு தோணித்து சுவாமி சொல்லும்போது.